நம் வீட்டில் நாம் எவ்வளவு பணத்தை ரொக்கமாக வைத்திருக்கலாம் என்று உங்களுக்கு தெரியுமா? சட்டமும் வருமானத்துறையும் இதை பற்றி என்ன சொல்கிறது? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கவும் கேட்கவும் நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உலகம் டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கி நகரும் நிலையில் ஷாப்பிங் முதல் பணம் செலுத்துதல் வரை அனைத்தும் ஆன்லைனாக மாறி வருகின்றன. இருப்பினும் மக்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக வீட்டில் பணத்தை பாதுகாப்பதுடன் பரிவர்த்தனைகளையும் செய்து வருகின்றனர். ஆனால் வரம்புக்கு அதிகமாக பணத்தை பாதுகாப்பதும் உரிய ஆவணங்கள் இல்லாமல் பணத்தை பதுக்கி வைத்திருப்பதும் சட்டத்தை மீறும் செயலாகும். இருப்பினும் சட்டத்திற்கு உட்பட்டு ஒருவர் எவ்வளவு பணம் வீட்டில் வைத்திருக்கலாம் என்ற கேள்விக்கு விளக்கமளித்துள்ள வருமான வரித்துறை, ஒருவர் வீட்டில் பணத்தை சேமித்து வைப்பதற்கு எந்த வரம்பையும் நிர்ணயிக்கவில்லை என்றே குறிப்பிட்டுள்ளது. தொகை சிறியதாக இருந்தாலும் அல்லது பெரியதாக இருந்தாலும் வீட்டில் பணத்தை வைத்திருப்பது சட்டவிரோதமானது அல்ல. ஒரே நிபந்தனை என்னவென்றால் அந்த பணமானது சட்டப்பூர்வமான வருமானம் என்பதற்கான ஆதாரம் நம்மிடம் இருக்க வேண்டும். வீட்டில் வைத்திருக்கும் பணம் உங்களுடைய வருமானம் அல்லது சட்டப்பூர்வ பரிவர்த்தனையின் ஒரு பகுதி என்பதை நீங்கள் நிரூபிக்க முடிந்தால் நீங்கள் எவ்வளவு பெரிய தொகையையும் வீட்டில் பாதுகாப்பாக வைத்திருக்கலாம். வருமானத்தின் மூலத்தை நீங்கள் நிரூபிக்க முடியாதபோது சிக்கல்கள் எழுகின்றன. வருமான வரி சட்டத்தின் பிரிவுகள் 68 மற்றும் 69B பணம் மற்றும் சொத்து தொடர்பான விதிகளை கோடிட்டு காட்டுகின்றன. பிரிவு 68, உங்கள் பாஸ்புக் அல்லது ரொக்க புத்தகத்தில் ஒரு தொகை பதிவு செய்யப்பட்டிருந்து அதன் மூலத்தை உங்களால் விளக்க முடியாவிட்டால் அது கோரப்படாத வருமானமாக கருதப்படும். பிரிவு 69, உங்களிடம் பணம் அல்லது முதலீடுகள் இருந்தும் அவற்றை கணக்கிட முடியாவிட்டால் அது வெளியிடப்படாத வருமானமாக கருதப்படும். பிரிவு 69B, உங்களிடம் அறிவிக்கப்பட்ட வருமானத்தை விட அதிகமான சொத்துக்கள் அல்லது பணம் இருந்தாலும் அவற்றின் மூலத்தை வெளியிட முடியாவிட்டால் நீங்கள் வரி மற்றும் அபராதங்களுக்கு உட்பட்டவராக இருப்பீர்கள். வருமான வரித்துறையினரின் விசாரணை அல்லது சோதனையின் போது உங்கள் வீட்டிலிருந்து அதிக அளவு பணம் மீட்கப்பட்டு அதற்கான சரியான விளக்கத்தை நீங்கள் வழங்க முடியாவிட்டால் அந்த முழு தொகையும் வெளியிடப்படாத வருமானமாக கருதப்படும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் அதிக வரிக்கு உட்படுத்தப்படலாம். பறிமுதல் செய்யப்பட்ட தொகையில் 78% வரை அபராதம் விதிக்கப்படலாம். மேலும் வருமான வரித்துறை நீங்கள் வரி ஏய்ப்பு செய்ததாக சந்தேகித்தால் வழக்கும் பதிவு செய்யப்படலாம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கவும் கேட்கவும் நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.